உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுமார் 5 வருஷம் ஆச்சு என்னுடைய சேது உடல் ரீதியாக எங்களை விட்டு சென்று. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப நாள் எழுதியிருக்கேன். நைட் நானாக தனியாக உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு மகான் அவர்களை சந்தித்தேன். பார்க்குறப்ப அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், சொல்லுங்கள் அப்படின்னேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவனோட மனைவி ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஆனால் திடீர்னு மனைவி இறந்து போயிடுறாங்க. கணவன் ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அழுதுகிட்டே இருக்கார். ஒரு 3 வருஷம் ஆகுது. அவங்க பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் பெருசானோன்னே அந்த அப்பாவை கேர் பண்ணிக்குது. அம்மா செஞ்ச எல்லா ஹெல்ப்பும் செய்யுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே மறந்துட்டு அந்த பொண்ணு மேலே பாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆயிடுது, அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. ரொம்ப ஒரு அநியாயமாக. அவரால் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கார். அந்த துக்கத்தை விட்டு வெளியே வரவே முடியலை. அப்போ அவருக்கு ஒரு விஷன் கிடைக்குது. அதில் சொர்க்கத்தில் எல்லாரும் வரிசையாக போயிட்டுருக்காங்க, ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு. இவங்களுடைய அழகான பெண்ணும் இருக்காங்க. மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு ஒரு இறைவன் அந்த ஆற்றலை பார்க்க போகிறாங்க. ஆனால் மெழுகுவர்த்தி அணைஞ்சிருது. அப்பா கேட்குறாரு, ஒரு 5-6 தடவை எடுத்துகிட்டு போகிறப்போ அணைஞ்சிருது, எப்படி எதனாலம்மா அப்படி அணைஞ்சு போயிடுது அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, உங்களுடைய கண்ணீர் என்னுடைய மெழுகுவர்த்தியை அணைச்சிருது, இறை ஆற்றல்கிட்ட நான் போக முடியலப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நான் ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஆத்மா, அந்த உயிர் சக்தி, அது என்ன நிலையை அடையணுமோ அதை போய் சேர்றதில் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அழுகிறதுக்கு பதிலாக அந்த படத்தை எல்லாம் பார்த்தேன்னா உள்ளுக்கே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கலாம், கூடிய விரைவில் உன்னை நான் சந்திப்பேன்னு நான் வேண்டிக்கலாம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணார். இந்த கதையை எனக்கு ஒரு மகான் அவர்கள் சொன்னாங்க. இது எதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வருத்தப்படுறோம், சங்கடம் இயற்கை தான். ஆனால் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கப்போ அந்த ஆன்மாவும் கொஞ்சம் வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ரியலைசேஷன் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அப்போ எண்ணி பார்க்குறேன், ரொம்ப வலியிலே இருக்காமல் கொஞ்சம் வலியிலேருந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்னுடைய நோக்கை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு உணர்றேன். அது உண்மையும் கூட. அந்த வலியில் இருந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த ஆன்மா சந்தோஷப்படாது. அட் த சேம் டைம் அதுக்காக லவ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சேது, ஐ லவ் யூ. அட் த சேம் டைம் I want you to be free. I want you to just let go of pain. Your father is okay அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த பதிவு எதுக்கு நான் போடுறேன்னா, ரொம்ப பேர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அன்பை காமிக்கலாம், ஆனால் வருத்தப்பட்டுக்கிட்டு துக்கியாகவே இருக்கணுங்கிறது இல்லை. சில சமயம் துக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒரு உணர்வுதல் இருக்கப்போ குறையும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய துக்கங்கள் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டிக்கிறேன். May God bless. Thank you very much.